நம்ம இப்போ ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான உங்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்த ஒரு ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். 18 ஹவர்ஸு. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 பசங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 18 மணி நேரத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொண்ணு இருப்பா, ரேவதின்னு சொல்லிட்டு. அவளை படிக்கணும்னு ட்ரை பண்ணோம். பட் சில பேர் சேர்ந்து ஒரு ஹை கிளாஸ் ஆளுங்க அவளை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவள் எஜுகேஷனை தடை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி லவ் பண்ணுறன்ற பேரில் சொல்லி ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு நல்லவர் அவரை பார்த்து நல்லா அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. மிச்ச 2 பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப புவரஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. சாப்பிடவோ ஒரு மேலே வரத்துக்கோ ஒரு எந்த ஒரு நிலையும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு படிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஒரு ஜர்னியை ஒரு ட்ராவலாக நம்ம இது காட்ட போகிறோம். அந்த ஜர்னி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 18 ஹவர்ஸ்னால் கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும். அந்த 3 பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா மறுநாள் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கும். அந்த எஜுகேஷனுக்காக எல்லாருமே படித்து முடிச்சுட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு பஸ்ஸு ஏறுறாங்க. இது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு தான். அந்த 3 பேருக்காக இப்போ எடுத்துகிட்டு வராங்க. பட் இதுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு டீம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் இல்லை, 3 பேர் எடுத்து நடத்துகிறாங்க. அதே இவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட 3 ஏரியா சென்னையில் இருக்குது. ஒன்று ரெட்டில்ஸ் கேம்ப் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இன்னொன்று தாம்பரம் செம்பாங்கம் ஒன்று வச்சுப்போம். இன்னொன்று டொனக்கலா கேம்ப் வச்சுப்போம். அது பார்த்தீங்கன்னா அயபாக்கம். இந்த கேம்ப்லேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போய் எப்படி இவங்களாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்றப்போ பல தலைகள் வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஜர்னியில் இவங்களாம் ரயில்வே ஸ்டேஷன் கடக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போ இவங்களை பத்திரமா டிரைவர் ஏற்றி அனுப்பிச்சிடறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ட்ரெயினும் போயிட்டே இருக்குது. டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு. ஆப்போனன்ட் டீம்னு ஒரு டீமே இறங்குது. அந்த டைமில் மீசெல்லாம் வடிச்சுட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவரால் இப்போ முடியறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்படிலாம் கிடையாது. ஒரு டெக்னிக்கல் சைடான ஒரு சைடில் மட்டும்தான் அவரால் இயங்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் பார்ப்போம். ஒருத்தங்க பார்த்திங்கன்னா கத்தி துப்பாக்கி எல்லாம் போட்டு வராங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு பாம்ஸு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போட்டு மற்ற எதிரணியை அடித்து விரட்டி பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத வைக்காங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு கல் எடுத்து எரியிறாங்க. கரெக்டாக எக்ஸாம் சென்டரில் தேடி போகிறதே பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டை போட்டு வச்சுட்டு அந்த கல் எறிகிறப்போ கிளாஸில் எதுவுமே படாமல் பசங்க பத்திரமா எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்போ அவங்களோட காலேஜ் டிகிரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது உங்களை நான் ஏன் படிக்க சொன்னேன்றது பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் பணங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவர் சொல்லி அந்த பசங்களுக்கு லைஃப்பில் ஏன் இவர் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்றப்போ இவரோட லைஃப்பில் அவர் எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால் தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்களுக்கு படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் இதிலேருந்து ஒரு நாட்டு உருவாகுது. அவரோட லைஃப்பை நம்ம ஜேர்னியாக பார்க்குறப்போ கல்வி போராட்டம்ன்ற ஸ்டோரி வருது. அது இன்னொரு ட்ராக்கில் போகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு லைனும் ஒன்று உருவாகுது. இன்னொரு தேர்ட் ஆங்கிள் ஒன்று உருவாகுது. அது பார்த்திங்கன்னா கல்வியா செல்வமா வீரமா. இதை நம்ம பழைய காலத்து சிவாஜி பாபா படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுவே இப்போ இருக்க ட்ரெண்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அந்த 2 கதைகளை நான் போகிறேன். ப்ரிசமாக நம்ம டாய்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம நல்ல நல்ல ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பாய்.